ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்து கோமதி அம்மாவை நீங்கள் மட்டும் உள்ள வாங்கன்னு கோமதி அம்மாவை கூட்டு போவ. இந்த பொண்ணு வெளியே நினைச்ச கம்முன்னு இருக்கா. இந்த பொண்ணு இவங்க அம்மாவுக்கு விஷயத்தை ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுதுங்க. நீ அம்மா வாலண்டரியாக வாங்கி கட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ வந்து விஷயத்த சொன்னதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நகையை கையோடு எடுத்துகிட்டு வந்துருப்பா, நான் காப்பாற்றி வர்றேன் ஒன்று அப்படிங்கிறாங்க. இவங்க சொன்னதை நினச்சி என்னடா பண்ணுவோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் அது கோமதி அம்மா எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு விஷயத்த சொல்ல பேரின்பமா எல்லா நகையும் வந்துருச்சுமான்னு சொல்கிறாங்க. சரி, இதை எப்படியாவது நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே யார் யார் நகைன்னு பார்த்து பிரித்து வைங்கன்னு சொல்ல பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மயில் மறைக்கப்பட்ட பாடு இருக்கு. ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களோட நகை எல்லாமே டூப்ளிகேட்டுன்னு தெரியாமல் எப்படியா ஒரு பேங்க்கில் வாங்கி வைப்பாங்க. இருந்தாலும் இந்த காலத்தில் ரொம்ப ஓவராக ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எடுத்து மறைச்சி வைக்கிறதுக்குள்ளே இவங்க படுற பாடு இருக்கே, அதை கொடுங்களேன் போட்டு பார்த்துட்டு தானேன்னு சொல்லி கேட்டேன். நம்ம அன்பரசிக்கிட்ட இருந்து மறைச்சாங்க பாருங்க. ஐயோயோ முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் மறைக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு ராஜியை மொத்த நகையும் எடுத்துட்டியா கொண்டு போய் கொடுத்துருவான்னு சொல்ல, தங்கமயில் நான் போய் பேசி கொடுத்துட்டு வரேன் அப்படிங்குது. என்ன பேசுவ, வீரமாக ஏதாவது 4 வாரத்தை திட்டிட்டு வருவியோ, சரி அதெல்லாம் வேணா விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழனி சார் இதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லா நகையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணு காசாஸ்தியாக கொடுத்ததை கொடுக்க விட்றானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னங்க பண்ணுறது, காட்டு மிராண்டி கூட்டத்தில் வாக்கப்பட்டவங்க ஒரு சில பேரோட பொண்ணுங்களோட நிலைமை இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க வைக்கிறதான் சட்டங்கிறத உருவாக்கிறாங்க. இவங்களை மீறி பொண்ணுங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால தான் நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு இப்போ டைவர்ஸ்னு போயிட்டுருக்கு. முதல்ல பொண்ணுங்களோட வார்த்தையை கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த மாதிரி ஆண்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி விரித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ராஜுவோட அம்மாக்கள்லேருந்து கண்ணீர் தாங்க வருது. பாவமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.